Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எங்க தெரியுமா வந்திருக்கோம்? ஸ்ரீ முத்துலட்சுமி ஜுவல்லரி கோயம்புத்தூருக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஷாப்ல இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லாப்பா டைப்ல வரக்கூடிய கோல்ட் இயரிங் கலெக்ஷன் தான். லாப்பானும் சொல்வாங்க, பாம்பே பேட்டர்னும் சொல்வாங்க. ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான வெரைட்டி டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிராம்லேருந்து 4 கிராம் 1 கிராம் வெயிட்டில் வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பீகாக் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இது வந்து பாருங்கள், ஸ்டோன் ஒர்க்கே இல்லாமல் ஃப்ளவர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு யூனிக்கான டிசைனில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இந்த ஸ்டட்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னாக இருக்குது. இந்த மாதிரி உங்ககிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன் லைட் வெயிட்லேருந்தே அவைலபிளாக இருக்குங்க. வெறும் 2 கிராம்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஒரு ட்ரேயில் பார்த்திங்கன்னா நல்லா பார்வையாக போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு பெஸ்டான கலெக்ஷனுங்க. வேஸ்டேஜும் வந்து உங்களுக்கு பார்த்து பண்ணி தருவாங்க. அண்ட் நீங்கள் இந்த மாதிரி லைட் வெயிட்ல கோல்ட் இயரிங்லாம் வாங்கணும்னா ஸ்ரீ முத்துலட்சுமி ஜுவல்லரி கோயம்புத்தூர் வந்து தாராளமாக விசிட் பண்ணி ட்ரை பண்ணலாம். அடுத்து நம்ம கொஞ்சம் ஒரு 3 கிராம் 4 கிராம்ல வரக்கூடிய கலெக்ஷன் பார்க்கலாம் வாங்க. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கலெக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 கிராம்ங்க. 3 கிராம்ல இது பாருங்களேன், செம பார்வையாக இருக்குல்ல, நல்லா பார்வையாக கிராண்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டிசைனுமே பயங்கர யூனிக்காக இருக்குது. எதுவுமே வந்து ரிப்பீட்டடான பேட்டர்ன் கிடையாது. இவங்க கிட்ட நீங்கள் எனாமல் ஒர்க் வச்சு கூட இயரிங்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு வந்து எனாமல் ஸ்டோன்லாம் இல்லாமல் வேணும்னா கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க. ஸோ இவங்க கிட்ட லாட்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறதெல்லாம் சாம்பிள் மட்டும் தான். ஆக்சுவலி டைம் இல்லாததுனால நான் என்ன பண்ணுறேன்னா மேக்ஸிமம் ஷார்ட்டாக தான் உங்களுக்கு வந்து காட்டிகிட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச கலெக்ஷன் மினிமம் நான் காட்டிகிட்ருக்கேன். மேக்ஸிமம் கலெக்ஷன் கூட இல்லை. ஸோ நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணியும் பாருங்கள், இல்லைனா ஆன்லைனில் கூட காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கலெக்ஷன்லாம் 3 கிராம் வெயிட்டில் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அடுத்து நம்ம ஒரு 4 கிராம் வெயிட்டில் வரக்கூடிய கலெக்ஷன் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த 2 ட்ரேமே வந்து உங்களுக்கு 4 கிராமில் தாங்க பண்ணியிருக்காங்க. லைக் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரளா மாடல் மாதிரியே இருக்கும். நல்லா பார்வையாக அட்ராக்டிவாக இருக்கும். 4 கிராம்லேயே பாருங்கள், நல்லா பார்வையாக இருக்குது. பார்க்குறதுக்கான ஏதோ ஒரு பவுண்ட் வெயிட் மாதிரி இருக்குது இல்லைங்களா? சாலிடாக உங்களுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபங்க்ஷன் யூஸ்க்கெல்லாம் செம்மையாக இருக்கும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வச்சு இருக்குது. அண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளவர் பேட்டர்ன், பீகாக் பேட்டர்ன் சொல்லிட்டு நிறைய விதமான டிசைன்ஸ் இதிலே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பார்வையாக இது போல் லைட் வெயிட்டில் கலெக்ஷன்லாம் எடுக்கணும்னா இங்கே வந்து நீங்கள் விசிட் பண்ணி ட்ரை பண்ணலாம். அடுத்து இந்த டிசைன் வந்து பாருங்களேன், ரொம்ப மினிமலான ஸ்டோன்ஸ் ஒர்க் வச்சு உங்களுக்கு ரொம்ப ஜொலிப்பாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் வந்து இப்போ நியூவாக வந்திருக்கக்கூடிய பேட்டர்ன் தான். எனக்கு போட்டால் நல்லா பார்வையாக தான்ப்பா போடணும் அப்படின்றவங்களுக்காக தான் இந்த கலெக்ஷன் நான் பர்டிகுலராக காட்டிகிட்ருக்கேன். ஸோ இதிலே வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான வெரைட்டி டிசைன்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு 2 கிராமில் வரக்கூடிய இந்த ட்ரே தாங்க. இந்த ட்ரேயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிராமில் இருந்தே கலெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஃப்ளவர் பேட்டர்னில் அட்டகாசமாக வந்திருக்கு. அண்ட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனாக இருக்குது. இதில் வந்து ஒரே ஒரு ஸ்டோன்ஸ் ஒர்க் வச்சு அம்சமாக கொடுத்துருக்காங்க. ஸோ மேட் ஃபினிஷில் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், எப்படி வேணுமோ அப்படி வாங்கிக்கலாம். கஸ்டமைஸும் பண்ணிட்டு இருக்காங்க, ஆன்லைன்லயும் ஆர்டர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. வேஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த ஷாப் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டுங்க. பொதுவாகவே பெரிய ஷோரூம்லாம் நம்ம போகிறோம் அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து ரொம்ப ஃபிக்ஸடாக இருக்கும். பட் இங்கே வந்து நமக்கு பார்த்து பண்ணி கொடுப்பாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது. இப்போ கோல்டு நம்ம எதனால் வாங்குவோம், வேஸ்டேஜ் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து இந்த ஷாப் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஷாப்புக்கு எப்படி வரணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு மேம் வந்து சொல்லுவாங்க. அந்த கிளிப்பும் நான் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். மேம், நம்ம ஷாப்புக்கு எப்படி வரணும்னு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லுங்கள். கோயம்புத்தூர்ல டவுன்காலுக்கு வந்தீங்கன்னா போத்தீஸ் இருக்கு. போத்தீஸ்க்கு ஆப்போசிட் கட்டு பெரிய கடை வீதி. பெரிய கடை வீதியில் தர்காக்கு பக்கத்தில் வந்து கூப்பிட்டீங்கன்னா நாங்களே வந்து கூப்பிட்டுக்குவோம். ஓகேங்க. ஸோ தர்காக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு காம்ப்ளெக்ஸில் தான் நம்ம முத்துலட்சுமி ஜுவல்லரி வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன், அட்ரஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம வளவலன்னு பேசாமல் கான்செப்டுக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்ததுல 2 கிராம்லேருந்து 4 கிராம் வரைக்கும் வரக்கூடிய கலெக்ஷன் தாங்க. இவங்க கிட்ட வந்து 1 கிராம்லேருந்தே நிறைய விதமான ஸ்டட்டு, ஜும்காலாம் வந்து அவைலபிளாக இருக்குது.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது இவங்க கிட்ட இருக்கக்கூடிய வண்டர்ஃபுல்லான பெண்டன்ட் கலெக்ஷன் தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அரை கிராம்லேருந்தே அவைலபிளாக இருக்குன்னு தாங்க சொல்லணும். அரை கிராம்க்கே நல்லா பார்வையான கலெக்ஷன்ஸும் அவங்க வந்து வச்சுருக்காங்க. எல்லா பெண்டன்ட்டுமே பாருங்களேன், இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. குட்டி குட்டியாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ மெலீஸான செயினுக்கு அழகாக நம்ம வந்து கோர்த்து போட்டுக்கலாம். ஸோ எல்லாமே அட்டகாசமான கலெக்ஷன். உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வச்சு வேணும்னாலும் எடுத்துக்கலாம், வித்தவுட் ஸ்டோன்லேயும் எடுத்துக்கலாம், எனாமல் ஒர்க் வச்சும் எடுத்துக்கலாம். எக்கச்சக்கமான கலெக்ஷன் இதிலே வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்கங்க. அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஜஸ்ட்டு சாம்பிள் கலெக்ஷன் மட்டும்தான். நீங்கள் டேரெக்டாக போய் பாருங்கள், இல்லை ஆன்லைன்லேயும் செக் பண்ணிக்கோங்க. இவங்கக்கிட்ட இல்லாத கலெக்ஷனே இல்லைங்க. அடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஷாப்பில் ஸ்கீம்லேயும் ஒன்று வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். இப்போது பொங்கலை முன்னிட்டு இவங்க வந்து ஸ்கீம்ஸில் ஒரு சூப்பரான ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 200 ரூபி போனஸ் மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு. இப்போது நீங்கள் வந்து ஸ்கீம் போடுறீங்க அப்படின்னா 200 ரூபி இவங்க வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேமெண்ட் என்ட்ரி பண்ணிடுவாங்க. அடுத்து எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ வேணாலும் நீங்கள் கட்டிக்கலாங்க. 5000, 10,000, 1000, 100, 200, 500, 600 இந்த மாதிரி எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து கட்டிக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 500 கட்டினீங்கன்னா அக்ஷய திருத்திக்கு கொஞ்சம் பெரிய பொருளாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் கட்டணும்னு கிடையாது, எத்தனை நாள் வேணாலும் கட்டிக்கலாம் ஒரு மாதத்துக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோட நேம் வந்து போட்டுட்ருக்காங்க. நான் என்றைக்கு ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்ற டேட்லாம் கூட இவங்க வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. நம்ம நேமு, நம்ம எங்கேருந்து வரும் அதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபி வந்து போட்டிருந்தேங்க என்னோட அமௌண்ட்டு. அண்ட் இவங்க வந்து அவங்களோட போனஸ் ஃபஸ்ட் அமௌண்ட்டாக 200 ரூபி வந்து என்ட்ரி போட்டுட்டாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஸ்கீம் இந்த ஷாப்பில் போடணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போட்டுக்கோங்க. இவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் இவங்க நம்பருக்கு சென்ட் பண்ணால் போதும். உங்களுக்கு கார்டில் என்ட்ரி போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், டேரெக்டாக வந்தும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா காயின் வந்து நீங்கள் வாங்க முடியாதுங்க, ஜுவல்லரியாக மட்டும் தான் எடுக்க முடியும்ன்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ காயின் வாங்காமல் நீங்கள் பெஸ்ட்டு ஜுவல்லரியாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் செம்மையாக இருக்கும். அக்ஷய திருத்தி அப்படின்னாலே தங்கம் வாங்குறதுக்கு ஒரு பெஸ்ட்டு நாள்னே நான் சொல்லுவேன். ஸோ அந்த நாளில் நீங்கள் வந்து கண்டிப்பாக கோல்டு ஜுவல்லரி வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு மேலும் மேலும் தங்கம் வந்து சேரும். கலெக்ஷன்ஸ்லாம் காட்டின கையோட எங்கள் ஊரில் நடந்த பொங்கல் செலிப்ரேஷன் vlogகும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இதையும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். போகி மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி வீட்டுக்கிட்ட போயாச்சு. நிறைய ஒர்க் இருந்தது, மிளகா செடி நட்டு வைக்கிறது, கத்திரிக்காய் செடி நட்டு வைக்கிறது சொல்லிட்டு. அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுலாம் வந்து பொங்கல் அப்போது குட்டி பசங்களுக்கு வீட்டுக்கிட்ட இருக்க ஆன்டிக்லாம் வந்து கொடுத்த கிஃப்ட்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இந்த பொங்கல் செலிப்ரேஷனை எடுத்து நடத்துனது வந்து பார்த்திங்கன்னா என்னோட அண்ணா தான் வந்து எடுத்து நடத்தியிருந்தான். ஸோ ஃபுல்லாகவே வந்து அவங்களுக்கு தேவையான கிஃப்ட்லாம் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டான் குட்டி பசங்களுக்கு. அடுத்து கோலம் போட்டியில் வின் பண்ணுறவங்களுக்கு நிறைய கேம்ஸ் வந்து வச்சுருந்தான். லெமன் ஸ்பூனு, மியூசிக்கல் சேர், டான்ஸு, உரி அடிக்கிறது சொல்லிட்டு நிறைய கேம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தான். இப்போ நானும் நிம்மியும் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பேட்டில் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு ஆட்டோவில் வந்து போயிட்டுருக்கோம். சீரியஸ்லி ரொம்ப நாள் கழித்து அந்த ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்திங்கன்னா குட்டி பசங்களுக்கு முறுக்கு சாப்பிட்ற போட்டி வந்து வச்சுருந்தாங்க. பெரியவங்கள்லேருந்து குட்டி பசங்க வரைக்கும் எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிம்மியும் வந்து முறுக்கு சாப்பிட்ற போட்டியில் கலந்துக்கிட்டு வின் பண்ணிட்டா. ஸோ அவள் தான் வந்து இதில் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செங்கல் தூக்குற போட்டி, இதில் வந்து வின் பண்ணது நான் தான். ஸோ ஒரு கையிலே வந்து பிடிச்சிட்ருக்கணும். நான் வின் பண்ணுவேன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல, தெரியல, ஆனால் நான் தான் வின்னருன்ட்டாங்க. எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட் சாப்பிட்ற போட்டி வந்து சின்ன பசங்களுக்கெலாம் வச்சுருந்தாங்க. இதில் வந்து இந்த பிஸ்கெட்டை சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து இந்த பலூனை வந்து ஊதி ஊதி உடைக்கணும். ஸோ இந்த காம்படிஷனும் வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதாவது இந்த பலூன் சவுண்டுலாம் வந்து கேட்டாலே அலறுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு கட கட கடன்னு நடந்து போகிறது, இதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதில் வந்து நான் தோத்துட்டேன்.
அடுத்து இந்த கோலம் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் அன்னைக்கு என்னோட அண்ணா வந்து வரைஞ்சது தான். ஸோ மாடு, அப்புறம் கண்ணுக்குட்டி வந்து வரைஞ்சிருந்தான், அப்புறம் பொங்கல் பானை கரும்புலாம் வந்து வரைஞ்சிருந்தான். லாஸ்ட் இயர் போட்டது இன்னும் செம்மையாக இருந்துச்சுங்க. உழவர், அடுத்து அந்த ஏர் ஓட்டுறதெல்லாம் கூட வரைஞ்சிருந்தான். செம்மையாக இருந்தது லாஸ்ட் டைம் போட்டது. அண்ட் மாட்டு பொங்கல் அன்னைக்கு நான், நிம்மி, ஷர்மி கேம்ஸ் விளையாட எல்லாரும் வந்து கிளம்பிட்டோம். பலூன் காலில் கட்டி உடைக்கிறதுல நான் தான் வந்து வின் பண்ணியிருந்தேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பலூனை கேட்ச் பிடிச்சி பக்கெட்டில் வந்து போடணும். யார் வந்து உடைக்காமல் போடுறாங்களோ அவங்க தான் வந்து வின்னர்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து எங்களோட டீம் வந்து அவுட் ஆயிடுச்சுங்க. ஸோ போடும்போது வந்து டப்புன்னு பலூன் வந்து உடஞ்சிருச்சு. அந்த வாட்டர் பலூன் வந்து உடஞ்சிருச்சு. அதாவது இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாத பெண்களுக்கும் வச்சுருந்தாங்க, திருமணம் ஆன பெண்களுக்கும் வச்சுருந்தாங்க. சரியான ஃபன்னாக இருந்துச்சு. இப்போ இந்த வீடியோலாம் பார்க்குறப்போ அன்றைக்கி நான் ஹாப்பியாக இருந்தேன்ல, அந்த ஒரு மொமெண்ட்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுது. அடுத்து இந்த கேமும் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வச்சுருந்தாங்க. சரியான ஃபன்னாக இருந்தது. நான் ரொம்ப சிரித்தேன் இந்த கேம்லாம் பார்த்துட்டு. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா லெமன் ஸ்பூன் வந்து வச்சுருந்தாங்க. இதுலேயும் வந்து நான் தாங்க வின் பண்ணேன். அடுத்து இந்த ஆரஞ்சு கலர் சாரீ கட்டியிருக்கால, அவள் வந்து நல்லா டான்ஸ் பண்ணா. அவளுக்குன்னு தனியாக கிஃப்ட்டும் வந்து கொடுத்தாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த உரி அடிக்கிற போட்டிங்க. ஃபுல்லாக வந்து தண்ணி செம்மையாக அடிச்சுட்டே இருந்தாங்க. இதில் வந்து லேடிஸும் வந்து கலந்துக்கிட்டாங்க. இதுவுமே வந்து பார்க்க செம்மையாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஒண்ணு முடிஞ்சிச்சுப்பா தம்பி. தண்ணி அடிக்கிற தம்பி இருப்பா, கண்ணு அவனை கொஞ்சம் பார்க்க விடுங்க, என்ன பாக்குறான்னு. ஐயோ தாத்தா, 2வது முடிச்சு 3வது முடிச்சு 3 அரசோட்டா அம்மையே ஐயப்பா ஐயப்பா சரணமையப்பா. தப்பி அசோக் அவர்களுக்கு நல்ல நன்றி. அடுத்தது உரி அடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தெருவில் யாரும் அடிக்கல, பக்கத்து தெருவில் இருந்து ஒரு தம்பி வந்து அடிச்சிருந்தான் போல். அந்த தம்பிக்கு வந்து எங்கள் அண்ணன் போயிட்டு பரிசு கொடுத்துட்டு வந்துட்டான். அடுத்தது வந்து கையில் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பாட்டிலில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி கேம் வச்சுருந்தாங்க. இதில் வந்து என்னோடய அம்மாவும் வந்து கலந்துக்கிட்டாங்க. பட் ஆனால் அவங்க தோத்துட்டாங்க. அடுத்தது எனக்கும் வந்து அந்த கேம் நடந்துச்சு. ஸோ அதில் வந்து வின் பண்ணது நான் தான். நான் வந்து யார் சொல்கிறதுமே கவனிக்கல, ஃபாஸ்ட்டாக ஓடி டக்குன்னு ஃபில் பண்ணிட்டேன். இதுலேயும் நான் ஜெயிப்பேன்ட்டு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலங்க. அடுத்தது மியூசிக்கல் சேர்ல வந்து பார்த்தீங்கன்னா நிம்மியோட அக்கா ஷர்மிக்கும் எனக்கும் தாங்க வந்து ஃபைனல் ரவுண்ட் வந்து நடந்துச்சு. ஸோ அவ கூட வந்து நான் ஃபைனல் ரவுண்ட் போனது எனக்கே வந்து ரொம்ப சிரிப்பாக இருந்தது. ஏன்னா அவங்க வந்து எங்கள் வீட்டில் தான் ரெண்டலில் இருக்காங்களா. ஸோ அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த பாப்பாக்கும் எனக்கும் நடந்தது. அண்ட் எனக்கும் ஷர்மிக்கும் நடந்த இந்த மியூசிக்கல் சேர் ஃபைனல் ரவுண்டில் வந்து அவள் தான் வந்து வின் பண்ணியிருந்தா. நான் வந்து இதில் ஜெயிக்கல. ஸோ நாங்கள் 2 பேருமே வந்து சொல்லிக்கிட்டோம், 2 பேரில் யார் ஜெயித்தாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லிக்கிட்டோம். ஸோ ஷர்மி தான் வந்து இதில் வின் பண்ணா. அதுவும் ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க இந்த கேம். நான் வந்து இந்த வாட்டி பொங்கலுக்கு எந்த ட்ரெஸ்ஸும் எடுக்கல, எங்கள் வீட்டில் செலிப்ரேட்டும் வந்து பண்ணலை. ஜஸ்ட் இந்த கேம்ஸில் மட்டும் நான் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணேன். ஏன் எங்கள் வீட்டில் பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணல அப்படின்னா, மார்ச் 22 என்னோட அப்பா வந்து இறந்துட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து எதுவுமே செலிப்ரேட் பண்ணல. ட்ரெஸ்ஸஸும் வந்து இந்த வருஷம் எடுக்கல. கேம் கண்டக்ட் பண்ணுறாங்க, இதில் மட்டும் கலந்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு கலந்துக்கிட்டு அன்றைக்கி பொங்கல் வந்து நல்லா போச்சு. என்னோட அண்ணா வந்து பார்த்திங்கன்னா குட்டி பசங்க டான்ஸ் ஆடுறதுக்கு ஸ்டேஜ்லாம் போட்டிருந்தான்.
அதெல்லாம் ரொம்ப சிறப்பா பண்ணீங்க. இந்த மாதிரி இது வரைக்கும் யாரும் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், நல்லா இருந்தது. அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணாவை வந்து அப்ரிஷியேட் பண்ணி 2-3 பேர் வந்து சால்வெல்லாம் போட்டிருந்தாங்க, நல்லா பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு. ரொம்ப நன்றி. நீங்க இல்லாம இந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பா நடந்திருக்காங்க. கை தட்டுங்க.